ஒருவேளை நீங்க மாமாவை கொலை பண்ண போகும்போது ஹஸ்பண்ட் சார் கையில கையும் களவுமா மாட்டிருந்தா ஹஸ்பண்ட் சார் உங்களை கண்டிப்பா போலீஸ்ல புடிச்சு கொடுத்திருப்பாரு. உங்களுக்கு ஆயுள் தண்டனையோ தூக்கு தண்டனையோ கிடைச்சிருக்கும். ஆனா ஏன் நோக்கம் உங்களுக்கு அந்த தண்டனைய வாங்கி கொடுக்கறது இல்ல. ஏன் குழந்தை எனக்கு கிடைக்கணும், தேவி அம்மா ஏன் குழந்தையா இந்த வீட்டுக்கு வரணும், அவங்க கையால உங்களை வதம் பண்ணணும். தேவி அம்மா சொன்ன மாதிரி அவங்க கையால நீங்க சாகறதுக்கு தான் இன்னைக்கு நீங்க தப்பிச்சிருக்கீங்க. ஏய், என்ன விட்டா நீ பாட்டுக்கு பேசிட்டே போற? நீயும் ஒவ்வொரு தடவையும் இதையே தான் சொல்லிட்டு இருக்க. ஆனா அது நடக்கிறதுக்கான எந்த அறிகுறியும் தென்படவே இல்லையே. ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, உன் அத்தை தேவிய அனுப்பி வச்ச இடத்துக்கே இப்போ குழந்தையா இருக்கிறவளையும் அனுப்பி வைக்க போறேன். அது மிஸ்ஸே ஆகாது. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன் குழந்தை, அதான் உன் தேவி அம்மா, அவளை இந்த வீட்டுக்கு வரவிட மாட்டேன். என்னையும் மீறி அவ வீட்டுக்குள்ள வந்தா உயிரோட விட்டு வைக்க மாட்டேன். அதையும் பார்க்கலாம். தலையிலயும் கையிலயும் அடிபட்டு கட்டு போட்டுட்டு வந்திருக்கீங்க. நல்லா ரெஸ்ட் எடுத்து யோசிங்க. நீங்க என்ன பண்ணாலும் உங்களால ஜெயிக்கவே முடியாது. அத மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எடுத்துக்கோங்க, இந்தாங்க. அம்மா காஃபி எடுத்துக்கோங்க. நல்லா இருக்கு. இந்தாங்க. மாமா. யா, thank you. என்ன ஸ்ரீஜா, நீ எல்லாருக்கும் காஃபி எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இருக்க? நான் தான் காஃபி போட போனேன். ஆனா ஸ்ரீஜா நான் காஃபி போட்டு எடுத்துட்டு போறேன்னு சொன்னா, நான் போடுற காஃபியோ நீ போடுற காஃபியோ நமக்கெல்லாம் குடிச்சு குடிச்சு போர் அடிச்சிச்சுல, அதான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டுமேனு நானும் ஓகே சொல்லிட்டேன். சும்மா சொல்லக்கூடாது. மாறி போடுற மாதிரியே போட்டிருக்க, நல்லா இருக்கு. சின்ன வயசுல மாரி அக்கா சொல்லி கொடுத்ததுதான். நானும் ஹாசினி அக்காவும் இருக்கும்போது நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்யற? உனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லாத வேலை. இனிமே பழகிக்கிறேன். நானும் இந்த வீட்டு மருமக தானே. நீங்க 2 பேரும் வீட்டு வேலையை பாத்துக்கும் போது நான் மட்டும் எப்படி சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க முடியும்? ஸ்டேஜ் அப்படி பேசுறத பார்த்து தினேஷ் முகத்துல எவ்வளவு சந்தோஷம் பாருங்களேன். இப்படி எல்லாரும் ஒன்னா இருந்து சந்தோஷமா பேசுறது மனசுக்கு எவ்வளவு நிம்மதியா இருக்கு தெரியுமா? ஆமாம்மா, நம்ம குடும்பத்துல எல்லாரும் எப்பவும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும். எனக்கு அது போதும். எக்ஸ்கியூஸ் மீ. வணக்கம் வணக்கம். யார் நீங்க? தாராமா வர சொல்லியிருந்தாங்க. உள்ள வாங்க. வாங்க. கொடுங்க. வாங்க. வணக்கம் வாங்க, வாங்க. வாங்க. எல்லாருக்கும் வாங்க, வணக்கம். வாங்க, உட்காருங்க. 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 அம்மா, யாருமா இவங்க? சொல்றேன்ப்பா, சொல்றேன். உட்காருங்க. இவன் என்னோட பெரிய பையன் சூர்யா. வணக்கம். வணக்கம். அவன் என்னோட 2வது பையன் அரவிந்த். வணக்கம். வணக்கம். இவன் என் 3வது பையன் தினேஷ். வணக்கம். நீங்க சொன்னது இவருக்கு தானா? ஆமாமா, இவனுக்கு தான்.
என்னை பத்தி என்னம்மா சொன்னீங்க? இவங்கெல்லாம் யாரு? எதுக்காக வந்திருக்காங்க? என்ன நீங்க தம்பி கிட்ட எதுவும் சொல்லவே இல்லையா? அவருக்கு விஷயமே தெரியாதா? அரைகுறையா தான் தெரியும், முழுசா தெரியாது. அப்படியா? இப்போ சொல்லிட்டா போச்சு. தம்பி, நாங்க மாப்பிள்ளை வீடு பார்க்க வந்திருக்கோம். மாப்பிள்ளை வீடு பார்க்க வந்திருக்கீங்களா? ஆமா தம்பி, உங்க கடைசி தம்பிக்கு எங்க பொண்ண தாரா மேடம் பேசி பிடிச்சிருக்காங்க. அதான் மாப்பிளைய பார்த்துட்டு மத்த விஷயமும் பேசிட்டு போலான்னு என் தங்கச்சியையும் கையோட கூட்டிட்டு வந்துட்டேன். இங்க பாருங்க, எங்க அம்மா உங்ககிட்ட என்ன சொல்லி பொண்ணை பேசி முடிச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. இவதான் என்னோட ஒய்ஃப் ஸ்ரீஜா. அப்படியா? தாரா மேடம் எல்லா விஷயத்தையும் எங்க கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டாங்க மாப்பிள்ள. மா, என்னம்மா அதெல்லாம்? நான் தான் ஏற்கனவே உன்னோட 2வது கல்யாணத்தை பத்தி சொல்லியிருந்தனே. நான் என்னமோ யார்கிட்டயுமே சொல்லாம இந்த ஏற்பாடு பண்ண மாதிரில சொல்றேன். அத்தை, ஆனா அன்னைக்கு 3 மாசம் வரைக்கும் டைம் கொடுத்திருந்தீங்களே, 3 மாசம் டைம் கொடுத்துட்டு இப்போ இப்படி பண்ணா என்ன அர்த்தம்? 3 மாசம் கழிச்சு நான் பொண்ணை தேடி கல்யாணம் பண்றதுக்கு இப்பவே ஒரு பொண்ணை பார்த்து எல்லா ஏற்பாடையும் பண்ணி வைக்க போறேன். எப்படியும் 3 மாசத்துக்குள்ள ஸ்ரீஜா கர்ப்பமாக போறது இல்ல. கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்க போகுது. நீங்க ஒன்னும் கடவுள் இல்ல ஸ்ரீஜா கர்ப்பமாக மாட்டான்னு உறுதியா சொல்றதுக்கு. சித்தர் சொன்ன வாக்கு பொய் ஆகாது. ஸ்ரீஜா செஞ்சிட்டு இருக்கிற பூஜைக்கு கண்டிப்பா பலன் கிடைக்கும். ஸ்ரீஜா கர்ப்பம் ஆவா. உனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருந்தா நான் பண்ற ஏற்பாட்டை ஏன் தடுக்கணும்னு நினைக்கிற? அப்படி போடுங்க. அம்மா, இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேம்மா. மாப்ள, கல்யாணம் இப்ப இல்லடா. நீ இப்ப உடனே எல்லாம் தாலி கட்ட வேண்டாம். 3 மாசத்துக்கு அப்புறமா கட்டினா போதுண்டா மாப்ள. யோ மாமா, வாய் மூடிட்டு பேசாம இருக்க மாட்டேன். திட்டுறான் பாருங்க சிஸ்டர். உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். டேய் தினேஷ், ஓ மாமாவை எதுக்காக மிரட்டுற? ஓ கல்யாணத்தை தான் உன் இஷ்டப்படி நீ செஞ்சுக்கிட்ட. இந்த கல்யாணத்தை அம்மா ஆசைப்படி முறைப்படி நீ பண்ணிக்கோ. பொண்ணு எம்காம் படிச்சுட்டு பெரிய கம்பெனில வேலைக்கு போயிட்டு இருக்கா. நம்ம ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி நல்ல வசதி வாய்ப்பான குடும்பம். அதனால நான் மாறிக்கிட்ட சொன்னதுதான். மூணு மாசம் கழிச்சு இந்த கல்யாணம் நடந்தே தீரும். இப்ப நீ இதுக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். மா, சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்கம்மா. இது ரொம்ப தப்பா இருக்கு. தினேஷ்க்கு பிடிக்காத விஷயத்த எதுக்காக இப்படி கட்டாயப்படுத்துறீங்க? வேண்டாமா, விட்டுருங்கம்மா. நான் சொல்றத கேளுங்கம்மா. சூர்யா, நீ அப்பா பேசுற? நான் தப்பு பண்றேன்னு நீயா சொல்ற? இல்லம்மா, தினேஷ்க்கு விருப்பம் இல்லாத விஷயத்த செய்ய வேண்டான்னு சொல்றமா. கர்ப்பமே ஆகாம தான் கர்ப்பமா இருக்கிறதா பொய் சொல்லி இந்த ஸ்ரீஜா என்ன ஏமாத்தினாளே,
அது தப்பு இல்லையா? ஒரு நாள் 2 நாள் இல்ல, 3 மாசம் 6 மாசம் இல்ல, டெலிவரி டேட் வரைக்கும் வயித்துல துணியை கட்டிக்கிட்டு என்ன ஏமாத்தினாலே அது தப்பு இல்லையா? வேற யாருக்கோ பிறந்த குழந்தைய கொண்டு வந்து இதுதான் இந்த குடும்பத்தோட வாரிசு, என்னோட பேத்தின்னு சொல்லி என்னையே ஏமாத்தினாலே அது தப்பு இல்லையா? என்ன இந்த குடும்பத்தை ஏமாத்துறதுக்கு என்னெல்லாம் டிராமா பண்ணிருக்கா, எப்படியெல்லாம் இவ நடிச்சா? எல்லாரும் தான் நடிக்கிறாங்க, பாசத்தை காட்டி நடிக்கிறாங்க. மாரி, அன்னைக்கு நீ என்ன சொன்ன? ஸ்ரீஜா பூஜை பண்ணா அவளுக்கு குழந்தை உண்டாகும்னு நீ சொன்ன. நான் என்ன சொன்னேன்? அப்படி அவளுக்கு குழந்தை உண்டாகலனா ஏன் புள்ள தினேஷ்க்கு நான் 2வது கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொன்னனா இல்லையா? அதுக்கு நீயும் தானே சரின்னு ஒத்துக்கிட்ட. அதனாலதாம்மா இந்த ஏற்பாடெல்லாம். இப்ப இதை யாருமே மறுத்து பேசக்கூடாது. இத பாருங்க, நீங்க யாரும் டென்ஷன் ஆக வேண்டாம். இதெல்லாம் ரொம்ப சின்ன பிரச்சனை தான். இப்ப எல்லாமே சரியாயிடும். ஓகேவா? பரவாயில்ல மேடம், இதெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்த்தது தானே. ரொம்ப சந்தோஷம். சங்கரபாண்டி சிஸ்டர் ரெடியா இருக்குது, இப்ப எடுத்துட்டு வரேன் பாருங்க. சிஸ்டர் கிட்ட பகச்சா முடியுமா? எடுத்துட்டு வரேன். எப்படி ரிச் செட்டப் பாருங்க. இப்போதைக்கு தட்டை மாத்திட்டு சம்பந்தத்தை உறுதிப்படுத்திக்கலாம். சரிங்க மேடம், நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே பண்ணிக்கலாம். ஐயோ ஸ்ரீஜா, 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 ஸ்ரீஜா என்னாச்சு? என்னாச்சு? ஸ்ரீஜா, ஸ்ரீஜா என்னாச்சு? ஸ்ரீஜா, ஸ்ரீஜா இங்க பாரு. ஸ்ரீஜா, ஸ்ரீஜா, ஸ்ரீஜா என்னாச்சு? ஸ்ரீஜா, ஸ்ரீஜா, எங்கிட்டாலே தூக்குங்க. கொஞ்சம் பார்த்து தள்ளிக்கோ. தூக்குங்க. பாத்து மாரி பாத்து. சரிம்மா, அப்படி வாங்க. ஸ்ரீஜா, ஸ்ரீஜா, யாராவது தள்ளி வாங்க. வா. சரி. ஸ்ரீஜா, பெர்ஃபார்மன்ஸ பாருங்க. ஸ்ரீஜா. நடிக்கிறா பாருங்க. ஸ்ரீஜா, ஸ்ரீஜா, என்னாச்சு? ஸ்ரீஜா, ஸ்ரீஜா திடீர்னு மயங்கி விழுந்துட்டா அத்தை. உங்கள்கிட்ட நடிச்சா ஆகுமா? அண்ணி, இந்தா. ஸ்ரீஜா, ஸ்ரீஜா, ஸ்ரீஜா,
ஸ்ரீஜா என்னாச்சு? ஸ்ரீஜா ஸ்ரீஜா சார் கொஞ்சம் டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்களேன். மாப்ள நம்ம ஃபேமிலி டாக்டர் ஜோதிமணிக்கு ஃபோன் பண்ணுங்க மாப்ள. நம்ம ஆளுக்கு தான் ஃபோன் பண்றான். ஹலோ டாக்டர். யா ஓகே டாக்டர். ஸ்ரீஜா மாரி இப்போ வந்துருவாங்க. சூர்யா ஸ்ரீஜா அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. தட்டு மாத்திக்கிறத தடுக்கிறதுக்காக இப்படி மயக்கம் வந்த மாதிரி டிராமா பண்றா. ஆமா 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 ஆமா. டிராமா பண்றதெல்லாம் இந்த பச்சோதிக்கு ஒண்ணு புதுசு இல்லையே. நாடகக்காரி. மா இப்படிலாம் பேசாதீங்கம்மா. அப்படிலாம் இருக்காதுமா. ஹாய் டாக்டர். ஹலோ, வாங்க டாக்டர். டாக்டர். பாருங்க. என்னாச்சு? எப்படி மயக்கம் போட்டாங்க? நல்லா தான் பேசிட்டு இருந்தா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா டாக்டர். ஒரு நிமிஷம் இருங்க, பார்த்து சொல்றேன். பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, சந்தோஷமான விஷயம்தான். இவங்க கர்ப்பமா இருக்காங்க. சூப்பர் சூப்பரோ சூப்பர். இந்த ஸ்ரீஜா மறுபடியும் டிராமா பண்ண ஆரம்பிச்சிட்டா. இந்த மாதிரி கர்ப்ப வேஷம் போடுறது இவளுக்கு ஒன்னும் புதுசு இல்லையே. டாக்டர், இந்த ஸ்ரீஜா பொய் சொல்ல சொல்லி உங்ககிட்ட எவ்வளவு பணம் கொடுத்தா? என்ன பேசுறீங்க நீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி டாக்டர் நான் இல்ல. நம்பால் இல்ல. உங்களுக்கு ஏன் மேல சந்தேகம் இருந்தா ஒரு நம்பிக்கையான டாக்டரை வர வச்சு செக் பண்ணிக்கோங்க. இவங்க இப்ப கர்ப்பமா இருக்காங்க, அதுதான் உண்மை. காது கொடுத்து கேட்டேன், ஆஹா குவா குவா சத்தம். காது கொடுத்து கேட்டேன், ஆஹா குவா குவா சத்தம். இனி கணவனுக்கு கிட்டாது, அவை குழந்தைக்குத்தான். பாண்டி, எல்லாம் கனவுதான். இந்த டெவில் ட்ரீம் காண கூட விட மாட்டேங்குது. ஸ்ரீஜா, எனக்கு என்ன ஆச்சு? உனக்கு ஒண்ணும் இல்ல ஸ்ரீஜா. நீ செஞ்ச பூஜைக்கு கை மேல பலன் கிடைச்சிருக்கு. நீ உண்டாகி இருக்க. ஆமா ஸ்ரீஜா, டாக்டர் இப்பதான் கன்ஃபார்ம் பண்ணாங்க.
நீ நிஜமாவே அம்மாவாக போற, நான் அப்பா ஆக போறேன். இதுல இருக்க டேப்லெட்லாம் வாங்கி கொடுங்க. ஹாஸ்பிட்டல்ல வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே டாக்டர், தேங்க்யூ. சூர்யா, யா நான் கிளம்புறேன். தேங்க்ஸ் டாக்டர். உனக்கு ஒண்ணும் இல்ல. வரேன் சார். டாக்டர் ஜி, இத நீங்களாவது வாங்கிட்டு போங்க. இல்ல, இட்ஸ் ஓகே சார். அப்ப இத வச்சுக்கோங்க, இன்னும் அழகா இருப்பீங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். சரி. நீ எனக்கு அக்கா இல்ல, எனக்கு இன்னொரு அம்மா.